இப்போ சாவித்திரியில நம்ம புக் 1 கேண்டோ 2 ஆரம்பிக்கின்றோம். இந்த கேண்டோ 2வினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா தி இஷ்யூ. இது என்ன இஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சேலஞ்ச், ஒரு சவால், ஒரு ப்ராப்ளம். சாவித்திரி எதிர்கொள்ளக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை பத்தி தான் இங்க பகவான் வர்ணிக்கின்றார். சாவித்திரி என்ன சவாலை எதிர்கொள்கின்றாள் என்றால், அந்த நாள் அவள் அவள் விழித்துக் கொண்ட அந்த காலை, அன்றைக்குதான் சத்தியவான் மரணம் எய்தப் போகின்றான் என்கின்ற ஒரு துயரமான சம்பவத்தை அவள் அவள் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் சவால், அதுதான் இஷ்யூ. அன்றைக்குத்தான் அவள் விழித்துக் கொள்கின்றாள். திஸ் வாஸ் த டே த சத்யவான் மஸ்ட் டை அப்படிங்கிற ஒரு வரியுடன் பூரண கேண்டோ முடிந்திருந்தது. இந்த விழித்துக் கொள்ளும் பொழுது எத்தகைய நிலையில அவளுடைய மனம் இருந்தது அப்படிங்கிறது தான் முதல்ல டிஸ்கிரைப் பண்றாரு பகவான். எண்ணங்களில் அவள் மூழ்கி போகின்றாள். அவளுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அவள் மைண்ட்ல ஓடுது. அவளுடைய குழந்தை பருவம், இளமை பருவம், சத்தியவானை சந்தித்தது, அந்த கடந்த 12 மாதங்களாக ஒரு இனிமையான அன்புடன் கூடிய வாழ்க்கையை அவனுடன் வாழ்ந்தது, மரணத்தின் நிழல் பின்தொடர்ந்தாலும் கூட அத்தகைய வாழ்வை வாழ்ந்தது. இதெல்லாம் மனதுல அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி ஓடுகின்றது. அது ஒரு அவர் ஆஃப் கிரைசிஸ். அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் an hour of crisis. அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவா அந்த அவர் ஆஃப் கிரைசிஸ்ல சாதாரண மனிதர்கள் அப்படியே துவண்டு விடுவார்கள். ஆனா சாவித்திரிய உன்னுடைய ஒரு விசேஷமான சிறப்பு என்னன்னா, ஏன்னா தெய்வீக பிறவி இருக்கிறதுனால மானுட உடலை தாங்கி இருந்தாலும் அது தெய்வீக பிறவியாக இருந்தாலும் இருந்திருக்கிறதுனால அந்த சமயத்துல அந்த அவர் ஆஃப் கிரைசிஸ்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, அவளுடைய எக்ஸ்டீரியர் பர்சனாலிட்டி, அதாவது புற அமைப்பு, புற ஜீவன், அவளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மனினால் கையகப்படுத்தப்படுகின்றது. அவருடைய எக்ஸ்டீரியர் பர்சனாலிட்டி இட் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை ஹர் இன்னர் ஸ்பிரிட். அது இப்போ முன் வருகின்றது. இட் இஸ் டேக்கிங் சார்ஜ் ஆஃப் ஹர் லைஃப். அந்த சிச்சுவேஷனை எது கையில் எடுத்துக்குது அப்படின்னா அவளுடைய இன்னர் ஸ்பிரிட். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அவர் ஆஃப் கிரைசிஸ் அது. அந்த சமயத்துல என்ன நடைபெறுகின்றது, அவளுடைய எக்ஸ்டீரியர் பர்சனாலிட்டி, புற ஆளுமை பதிலாக அவளுடைய இன்னர் ஸ்பிரிட், ஆன்மன், அது அந்த அந்த நிலைமையை தன் வசத்தில் எடுத்துக்கொள்கின்றது. ஏன்னா அப்பதான் அவள் இந்த சவால், இந்த இஷ்யூன்னு சொல்றோமே, இந்த ஒரு விதியினால் தீர்மானிக்கப்பட்ட அந்த செயலை அழிக்க முடியும். ஏன்னா விதியினால் தீர்மானிக்கப்பட்ட செயல் என்ன அப்படின்னா, அன்றைக்கு சத்தியவான் மரணம் எய்த வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இயற்கையினால் தீர்மானிக்கப்பட்டது. இயற்கையினால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை நம்ம வெல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம புற இயல்புல இருந்து செயல்பட்ட முடியாது. அதுக்கு நம்ம ஆன்ம சக்தியினால் தான் விதியினுடைய செயல்பாட்டை வெல்ல முடியும். அந்த ஒரு மைய கருத்து தான் இங்க நம்ம பகவான் சொல்றார். சாவித்திரி படிக்கும் பொழுது அது வெறும் காவியம் இல்ல, அதுக்கு பின்னாடி லிட்ரரி மீனிங் இருக்கு, அக்கல்ட் மீனிங் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வாழ்க்கையோட நம்ம பொருத்தி பார்க்கணுங்கிறது தான் பகவான் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. இது வெறும்
வெறும் படித்து விட்டு நமக்கு சம்பந்தமில்லாத விஷயம் கிடையாது. நம்முடைய வாழ்வினோட சம்பந்தப்பட்ட விஷயம். மனிதன் ஒவ்வொருவனும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மொமெண்ட் ஆஃப் கிரைசிஸ்ல அவன் வந்து அவனுடைய ஆன்மனுடன் தொடர்பு கொண்டா என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனால வந்து எத்தகைய கிரைசிஸையும் அவனால வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையைத்தான் பகவான் இந்த கேண்டோல சித்தரிக்கின்றார். டெஸ்டினி ஆஃப் த பாடி டெஸ்டினி ஆஃப் த பாடி வந்து மரணம் எய்த வேண்டும் என்பது டெஸ்டினி ஆஃப் த பாடி. அது எப்படி மாற்றுவது அப்படின்னா, ஒன்லி பை த வில் ஆஃப் த சோல். ஆன்மனுடைய அந்த சங்கல்பத்தினால் தான் அதை மாற்ற முடியும். இது வந்து ஆ இதுல வந்து வெறும் அவளுடைய தனிப்பட்ட விஷயம் மாத்தம் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை மாத்திரம் இதுல ஈடுபடல. ஒட்டுமொத்த வாழ்விற்கும் எது சவாலா இருக்கு அப்படின்னா, மரணம் என்பது சவாலா இருக்கு. அது ஒட்டுமொத்த சவாலும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த மனிதகுலத்தினுடைய அந்த மனிதகுலம் சந்திக்கும் சவாலும் இந்த இந்த ஒரு நிலையைத்தான் அவள் வந்து தன்னந்தனியாக அவள் எதிர்கொள்கின்றாள். அவ்வாறு எதிர்கொள்ளும் பொழுது, அவளுக்கு வந்து அவள் எந்த விதமான புற உதவியையும் நாடவில்லை. அவள் வெறும் தன்னுடைய ஆன்ம பலத்தின் மூலமாகத்தான் இதை எதிர்கொள்கின்றார். வேற யாருக்கும் தெரியாவும் கிடையாது. அவ சந்திக்கக்கூடிய சவால், துன்பங்கள் வந்து வேற யாருக்கும் அவ வந்து பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த 12 மாதங்களாக அவள் வந்து அந்த காட்டுல வந்து அந்த குடில்ல இருந்திருக்கா. அவ வந்து எல்லாரோடையும் பழகியிருந்தாலும், தனக்குத்தானே ஒரு தனிமையில தான் அவளுடைய வாழ்வு கழிந்ததுன்னு பார்த்தோம். இந்த 12 மந்த்ஸ். அது வந்து அவளுக்கு வந்து ஒரு ஆன்ம பலத்தை வந்து அவளுக்கு வழங்கி வழங்கி இருந்தது. ஏன்னா, அவள் வந்து எப்படி இருந்தான்னா, அவளுடைய உணர்வு நிலையை பற்றி பகவான் குறிப்பிடும் பொழுது, ஒரு அகண்டு விரிந்த விசாலமான ஒரு உணர்வு நிலையை கொண்டிருந்தாள் அப்படிங்கிறாரு. ஆ தூய்மையின் வடிவமாக இருந்தாள் அப்படிங்கிறாரு. அவளுடைய ஜீவன் வந்து ஒரு உன்னதமான நிலையை எட்டியிருந்தது அப்படிங்கிறார். அவளுடைய வலிமை வந்து ஒரு மாபெரும் அ அதாவது அசைக்க முடியாத வலிமையாக இருந்தது என்று பகவான் வர்ணிக்கின்றார். இந்த காட்டில் அவள் சத்யவானை சந்திப்பதின் மூலமாக சத்யவானை சந்திப்பது என்பது வந்து ஒரு சிம்பாலிக். சத்யவானை சந்திப்பதின் மூலமாக அவள் யாரை சந்திக்கின்றாள் என்றால், பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார்னா, காட் ஹெட் ஆஃப் லவ். அந்த அன்பின் கடவுளை கடவுளைத்தான் சத்யவானின் மூலமாக சந்திக்கின்றாள். சத்யவானை சந்திப்பதின் மூலமாக ஷி இஸ் மீட்டிங் த காட் ஹெட் ஆஃப் லவ். நிலையில வந்து அவள் வந்து ஒரு ஒரு உன்னதமான நிலையில் இருக்கின்றாள். என்ன அப்படின்னா, அந்த ஒரு உன்னதமான நிலையில் இருந்தாலும், அந்த அறியாமைக்குட்பட்ட உலகத்தில் அவள் வாழ்வதனால, அந்த நிலையை வந்து தொடர்ந்து தன்னில் தக்க வைத்துக் கொள்ள அவளால் முடியவில்லை. ஏன்னா, அந்த ப்ராப்ளம் ஆஃப் லைஃப், அந்த வாழ்வினுடைய பிரச்சனைகள் வந்து, அதனுடைய தீவிரமான வடிவத்தில் அவளை எதிர்கொண்டது என்று பகவான் வர்ணிக்கின்றாள். அவள் அதை தனியலாக எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனா, சாவித்திரி வந்து ஒரு சாதாரண ஒரு மானுட பிறவி அல்ல. அந்த சவால்ல வந்து அ ஒரு முடங்கி போவறதுக்கு அவள் வந்து ம முடங்கி போவறதுக்கு ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல. அவள் தெய்வீக பிறவி. அதனால ஷி இஸ் நோ ஆர்டினரி மார்ட்டல். அதனால தான் அவள் வந்து அந்த சாதாரண மனிதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் இன் த கிரிப் ஆஃப் இன்கான்ஷியன்ஸ். அதேபோல அந்த இக்னோரன்ஸ், அறியாமை, உணர்வற்ற தன்மை என்கின்ற அம்சங்களினுடைய பிடியில இருக்கிறாங்க சாதாரண மனிதர்கள்லாம். ஆனால் சாவித்திரி பார்த்தோம் அப்படின்னா, அவள் அது மாரி இல்ல.
அவள் அதை வந்து ஏற்க அத்தகைய ஒரு பிடியிலிருந்து அவள் விடுபடுகின்றாள், ஏற்க மறுக்கின்றாள். அது மாத்திரம் இல்ல. பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த புவியில எது வந்து சாதாரண மனிதர்களுடைய வாழ்வில வந்து எது வந்து மேலோங்கி இருக்கின்றது என்றால், இந்த இருள், டார்க்னஸ். ஆனா அத்தகைய ஒரு இருளடைந்த நிலையில வந்து அவள் எதை வந்து கொண்டு வருகின்றார் என்றால், அந்த ஒளி, அந்த டிவைன் லைட். அதை தான் அவள் அந்த இருளடைந்த மனித உலகத்தில் அவள் கொண்டு வருகின்றாள். மரணத்திற்கு உட்பட்ட வாழ்வில் வாழ்வில் அவள் எதை கொண்டு வர விரும்புகின்றாள்? அந்த அழியாத்தன்மையை அவள் கொண்டு வர விரும்புகின்றாள். ஸோ அப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரு மாபெரும் வலிமை தேவைப்படுகின்றது. இந்த மாபெரும் வலிமை வந்து அவளுடைய புறஜீவன்ல இருக்கிற வரைக்கும், அவருடைய அவுட்டர் செல்ஃப்ல இருக்கிற வரைக்கும் இது சாத்தியம் இல்ல. சாதாரண மனிதர்கள் எல்லாமே வந்து வி லிவ் இன் அவர் சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ். அது சாத்தியம் இல்ல. ஸோ, அவ என்ன செய்றா அப்படின்னா, அவளுடைய இன்னர் ரிசோர்ஸஸ், உள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு ஆன்ம பலத்தையும் அவள் திரட்டுகின்றாள். திரட்டி என்ன செய்கின்றாள்? அந்த அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் அந்த பரம்பொருள், அதனுடைய சங்கல்பம், சக்தி, அதனுடன் அவள் இணைக்கின்றாள். அவளுடைய ஆன்ம பலத்தை எதனுடன் இணைக்கின்றாள் என்றால், அனைத்தையும் கடந்துள்ள அந்த பரம்பொருளினுடைய சங்கல்பம், சக்தி, அதனுடன் இணைத்து இந்த ஒரு மாபெரும் சவாலை அவள் எதிர்கொள்ள தயாராகின்றாள். இந்த ஒரு மாபெரும் இறை சக்தி, அது அவளுக்குள்ள வந்து அப்படியே வந்து பீரிட்டு எழுகின்றது. இந்த மாபெரும் இறை சக்தி, மானுட சக்தி இல்ல. இறை சக்தி வந்து பீரிட்டு எழுகின்றது. எழுந்து என்ன செய்கின்றது? அந்த ஒரு மாபெரும் அழிவு, எதிர்கொள்ளும் அழிவு, அதனுடைய அழிவின் சக்கரத்தை வந்து அது நிறுத்துகின்றது. She stops the wheels of doom. அதேபோல ஒரு எல்லைக்குட்பட்ட மானுட வாழ்வை வந்து அவள் எதனுடன் பிணைக்கின்றாள் என்றால், எல்லையற்ற அந்த பரம்பொருளினுடைய சக்தியுடன் இணைக்கின்றாள். இதுதான் வந்து இந்த கேண்டோ 2 இஷ்யூ, அதனுடைய ஒரு சம்மரி. இந்த இந்த கருத்து தான் வந்து இந்த இந்த கேண்டோ ஃபுல்லா வருது. நம்ம இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம்ப மேற்கொண்டு நம்ம வரிகளை பார்த்தோம் என்றால், நமக்கு என்னங்கிறது நமக்கு நன்றாக புரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து கேண்டோ 2 பேஜ் 11 லைன்ஸ் 1 and 7. A while withdrawn in secret fields of thought, her mind moved in a many-imaged past that lived again and saw its end approach. Dying, it lived imperishably in her, transient and vanishing from transient eyes, invisible, a fateful ghost of self. It bore the future of its phantom breast. ஒவ்வொரு வரியா போகலாம் எப்படின்னு. அவளுக்குள்ள எப்படி இந்த இமேஜஸ்லாம் வருது அப்படின்னா, ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அவளுடைய கடந்த கால வாழ்வினுடைய இமேஜஸ் எல்லாம் வருது அப்படியே. எப்போ வருது அப்படின்னா, a while withdrawn in secret fields of thought. அவள் தன் எண்ணங்களுக்குள்ளேயே மூழ்கி போகும்பொழுது, மறைந்திருக்கும் எண்ணங்களுக்குள்ள மூழ்கி போகும்பொழுது, எல்லாமே வந்து ஒரு சினிமா மாதிரி வருது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் இமேஜஸ், ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிறார்.
இந்த கடந்த 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 கால வாழ்வு மாத்திரம் இல்ல, கடந்த கால பிறவியை ஒட்ட வாழ்வுகளும் அவளுக்கு முன்னே தோன்றின அப்படிங்கிறார். மெனி இமேஜ்ட் பாஸ்ட் அப்படிங்கிறார். ஹர் மைண்ட் மூவ்ட் இன் அ மெனி இமேஜ்ட் பாஸ்ட் அப்படிங்கிறார். இந்த பாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இறந்த காலம் இல்லையா? பாஸ்ட் வந்து அது வந்து முடிஞ்சு போன விஷயம். இருந்தாலும் அது முடிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் கூட அதனுடைய ஒரு சாராம்சம் பார்த்தோம் அப்படின்னா அது எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த சாராம்சம் அதனுடைய எசன்ஸ் வந்து நம்முடைய கடந்த காலம் மற்றும் நம்முடைய எதிர்காலம் அதற்கு வந்து ஒரு அடிப்படையாக அமைகின்றது. டீடைல்ஸ் வந்து நம்ம எப்பொழுதுமே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து கடந்த காலத்தை பத்தி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. கடந்த காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பிறவியில மாத்திரம் இல்ல. நம்முடைய முந்தைய பிறவிகள்ல இருந்தக்கூடிய கடந்த காலம் கம்ப்ளீட்டா நமக்கு ஞாபகம் இருக்கிறதுல நமக்கு நமக்கு நம் அதனுடைய நிகழ்வுகள் வந்து நிச்சயமா கடந்த பிறவிகள் குறித்த ஞாபகம் சற்றும் இருப்பதில்லை. இந்த பிறவியை குறித்த ஞாபகம் பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமா சில ஞாபகம் இருக்கும் அவ்வளவுதான். அது மறந்துபடியே எல்லாம் ஃபேட் ஆயிடும். ஆனா அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த எசென்ஷியல்ஸ் இருக்கு இல்லையா, சாராம்சம் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கடந்த பிறவிகளினுடைய எசென்ஷியல்ஸும் தொடர்ந்து அப்படியே இழை போல பிறவிதோறும் நம்மோட இருந்து கொண்டே இருக்கும். கடந்த காலம் எப்படி இருக்குன்னா ஒரு கடந்து போகக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. அது வந்து மனித பார்வையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மறைந்து போய் விடுகின்றது. அது வந்து கண்ணால நம்மளால பார்க்க முடியல. கண்ணால பார்க்க முடியல. அது எப்படி இருக்கு? கண்ணால பார்க்க முடியலன்னா அது வந்து ஒரு கோஸ்ட் போல இருக்கு. கோஸ்ட்னா என்ன அர்த்தம்? அதோடைய அது இமேஜ் தான் நம்மளுக்கு தெரியுதே ஒழிய நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்படிதான் இறந்த காலம் அவளுடைய இறந்த காலம் அது தெரிகின்றது. Transient and vanishing from transient eyes. Invisible, a fateful ghost of self. அந்த கடந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபேட்ஃபுல்லா இருக்கு. ஃபேட்ஃபுல்லா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஒரு அசம்பாவிதம் அது நடக்கப் போகின்றது. அதை வந்து அதற்கான ஒரு ஆ முன்னோடியாகத்தான் கடந்த காலம் இருக்கின்றது. ஏன் வந்து கடந்த காலம் வந்து ஃபேட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, கடந்த காலத்துல என்ன நடக்கின்றதோ அதுதான் வந்து நிகழ்காலத்தையும், எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்றது. அதனால தான் வந்து இந்த கடந்த காலம் வந்து ஃபேட்ஃபுல்லா இருக்கு. இன்விசிபிள், அ ஃபேட்ஃபுல் கோஸ்ட் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிறார். அ ஃபேட்ஃபுல் கோஸ்ட் ஆஃப் செல்ஃப். அதுதான் வந்து எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்றது. இட் போர் த ஃபியூச்சர் ஆன் இட்ஸ் ஃபேண்டம் பிரெஸ்ட் அப்படிங்கிறார். ஃபேண்டம் அப்படிங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். கோஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தை பத்தி தான் பேசுறார் பகவான். கடந்த காலத்துல வந்து கடந்த காலம் வந்து அது விஷயங்கள் வந்து அழிந்து போனாலும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த காலம் போனா கூட அது வந்து எப்பொழுதுமே அழியா 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 தன்மையுடன் அவளுடன் இருக்கின்றது. ஆனா எல்லாமே வந்து கண்முன்னே மறையக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. கடந்த காலத்துல நடந்திருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. சத்யவானினுடைய மரணத்தின் மூலமாக அனைத்துமே முடிவுக்கு வரப்போகின்றது. அதனால கடந்த காலம் வந்து ஒரு இரக்கம் ஒரு அம்சமாக மறையும் அம்சமாக இருந்தாலும் அவளுடைய ஞாபகத்துல வந்து அது வந்து ஒரு அழியாத்தன்மையுடன்
இருக்கின்றது. அது வந்து முழுவதுமாக அது அழிந்து போகவில்லை. ஏன்னா அவருடைய உணர்வு நிலையில, கான்ஷியஸ்னஸ்ல கடந்த காலத்தினுடைய அந்த ஒரு மிச்சம் இருக்கின்றது. இந்த கடந்த காலத்தை வந்து பகவான் எப்படி சொல்றாரு அப்படின்னா, டிரான்சியன்ட் அப்படிங்கிறார். டிரான்சியன்ட் அப்படிங்கிறாரு. அப்புறம் வேனிஷிங் ஃப்ரம் டிரான்சியன்ட் ஐஸ் அப்படிங்கிறாரு. எதனால அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்குது. இப்ப நடக்குது. தற்காலத்துல ஒரு விஷயம் நடக்குது. அத நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆ இன்றைக்கு நடந்த விஷயம் நாளைக்கு வந்து கடந்த காலமாகி விடுகின்றது. அது வந்து நம்ம கண் முன்ன நேத்திக்கு பார்த்திருந்தாலும், இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நேத்திக்கு நடந்த விஷயம் நம் கண் முன்னிலிருந்து மறைந்த ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அதனால தான் பாஸ்ட் இஸ் இன்விசிபிள். அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார்? டிரான்சியன்ட் அண்ட் வேனிஷிங் ஃப்ரம் டிரான்சியன்ட் ஐஸ் அப்படிங்கிறார். ஒவ்வொருவருடைய கடந்த காலம் பார்த்தோம் அப்படித்தானே இருக்கு இல்லையா? நம்மால பார்க்க முடியல அது. அதனுடைய ஒரு ஒரு கோஸ்ட் தான் பார்க்க முடியுதே ஒழிய, அதனுடைய ரியல் ஃபிகர பார்க்க முடியாது. ரியல் ஃபிகர் வேற, கோஸ்ட் அப்படிங்கிறது வேற. ஒரு 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 ரியல் ஃபிகர்னுடைய ஒரு இமேஜ் தான் நம்ம கோஸ்ட் அப்படிங்கிறோம். அதுதான் நம்ம நம்ம கடந்த காலத்தினுடைய கோஸ்ட் இமேஜ் தான் நம்மளால பார்க்க முடியுதே ஒழிய, ரியல் இமேஜ நம்ம பார்க்க முடியல. இந்த ஃபேண்டம் அப்படிங்கிறதும், கோஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரே வேர்டு தான். 2மே எதை குறிக்கின்றது என்றால், கண்ணுக்கு புலப்படாத ஒரு வடிவம். அதான் அர்த்தம் அதுக்கு. ஃபேண்டம் ஆர் கோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணுக்கு புலப்படாத ஒரு வடிவம். அதான். கடந்த காலத்துல நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து எப்படி கண்ணுக்கு புலப்படுதா? கிடையாது. அது வந்து கோஸ்ட்டா தான் கோஸ்ட் இமேஜா தான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்த காலம் குறித்த அந்த எண்ணங்கள் எல்லாம் இவ்வாறு தான் சாவித்திரி நினைவு கூறுகின்றாள் என்று பகவான் வர்ணிக்கின்றாள். ஏன்னா அவ காலையில விழித்து எழுகின்றார். இதெல்லாம் அப்படியே அவ மனசுல ஓடுது அப்படியே. கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சினிமேட்டிக்கா அவளுடைய மைண்ட்ல அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அவள் கண் முன்னாலே ஓடுகின்றது. அடுத்து லைன்ஸ் பேஜ் 11 லைன்ஸ் 8 to 13. Along the fleeting events far backward trail regressed the stream of the insistent hours, and on the bank of the mysterious flood, peopled with well-loved forms now seen no more, and the subtle images of things that were, a witness spirit stood reviewing time. Again, அதாவது நம்ம கடந்த காலத்தை வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் பார்க்குறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஈவெண்ட் பார்க்குறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி பின்னோக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அப்படியே ஒரு செயின் போல பார்க்குறோம் நம்ம. அதுல என்ன இருக்கு? ஒரு பின்னோக்கிய ஒரு தடம் இருக்கின்றது இல்லையா? ஒரு பின்னோக்கிய தடம். அதைத்தான் அந்த பின்னோக்கிய தடம் தான் எப்படி இருக்கு? அப்படியே கண்முன்னே தோன்றி மறையக்கூடிய பின்னோக்கி தடமாக இருக்கின்றது. அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அலாங் த ஃபிளீட்டிங் ஈவென்ட்ஸ் ஃபார் பேக்வர்ட் ட்ரெயில் அப்படிங்கிறார். அந்த ஒரு தடத்துல நிகழ்வுகள் எல்லாமே வந்து பின்னோக்கி சென்ற வண்ணம் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம எல்லாருடைய வாழ்விலும் இப்படிதான் நடக்குது. எல்லாருமே வந்து நம்ம கடந்த கால நிகழ்வுகளை உண்மையாவே வாழ்ந்திருக்கோம். ஆனா அதை நம்ம பின்னோக்கி பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? எல்லாமே வந்து அப்படியே மறைந்து போகின்றன அப்படியே. எல்லாமே பின்னோக்கி செல்லும் இயக்கங்களாகத்தான் காணப்படுகின்றன. இது எப்படின்னா, ஒரு ரிவர்
அதை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அந்த ரிவர்ல எப்படி தண்ணி ஓடுதோ அதோட பின்னோக்கி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த அத்தகைய ஒரு இயக்கமாகத்தான் நம்முடைய கடந்த கால ஒவ்வொருவருடைய கடந்த காலமும் இருக்கின்றது. அத்தகைய ஒரு கடந்த காலத்தினுடைய இயக்கத்தினுடைய கரைகளை அல்ல அவள் வந்து அந்த அது எப்படி பகவான் வர்ணிக்கின்றார் என்றார் அண்ட் ஆன் த பேங்க் ஆஃப் த மிஸ்டீரியஸ் ஃப்ளட் அப்படிங்கிறார். அந்த அந்த இயக்கம் வந்து எப்படின்னா அந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு வெள்ளோட்டமாக இருக்கின்றது எல்லாமே வந்து. அண்ட் ஆன் த பேங்க் ஆஃப் த மிஸ்டீரியஸ் ஃப்ளட், அதனுடைய கரைகள்ல என்ன பார்க்கிறாள் அப்படின்னா she sees innumerable forms, எண்ணற்ற வடிவங்களை பார்க்கின்றாள், எல்லாமே மனிதர்கள். she sees innumerable forms, அவள் நேசித்த மனிதர்களை பார்க்கின்றாள். அவர்களெல்லாம் இப்ப இல்ல, they are no more. அதே போல ஒரு காலத்துல வந்து எந்த விஷயங்கள்லாம் வந்து நிதர்சனமா இருந்ததோ அதெல்லாம் இப்ப வந்து இல்ல, பார்க்க முடியல. அதனுடைய ஒரு சட்டில் இமேஜஸ் தான் அதுக்கு பார்க்க முடியுது, அதனுடைய மெமரிஸ் தான் பார்க்க முடியுது, இம்ப்ரெஷன்ஸ் தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் நமக்கும் பொருந்தும். நம்மளுடைய இது கடந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கு, எல்லாமே இப்படி இருக்கு. எண்ணற்ற மனிதர்களை நம்ம சந்திச்சிருக்கோம், எண்ணற்ற விஷயங்களை நம்ம தத்ரூபமா நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இல்ல, நிறைய விஷயங்களுடைய ஒரு சட்டில் இமேஜஸா நம்மளால பார்க்க முடியுது. அதனுடைய ஞாபகங்கள் தான் நமக்கு இருக்கு, அதனுடைய பதிவுகள் தான் நம்ம மனதில் இருக்கு, இம்ப்ரெஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் சாவித்திரி பார்க்கின்றாள். ஆனா அதுல வந்து அவள் வந்து மூழ்கி போய் விட இல்லை. அதுல எதை பார்க்கின்றாளோ அதில் தன்னை அவள் இழந்து விடுவதில்லை. அதிலிருந்து விலகி நின்று பார்க்கின்றாள், கவனிக்கின்றாள். ஏன்னா அவளுடைய ஆன்மன் எப்படி இருக்கு, ஒரு விட்னஸ் ஸ்பிரிட்டாகத்தான் இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார் இங்க சாவத்தில் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? And on the bank of the mysterious flood, peopled with well-loved forms now seen no more, and the subtle images of things that were, how witness spirit stood reviewing time. எது பார்க்குது? அவளுடைய சாட்சியாக இருக்கும் அவளுடைய ஆன்மன். Her witness spirit stood reviewing time. கடந்த காலத்தை அப்படியே பார்க்குது, அவளுடைய ஆன்மன் பார்க்கின்றது. இந்த காலத்தை வந்து பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? ஒரு ரிவர் போல இருக்கு அப்படிங்கிறார், ஒரு ஸ்ட்ரீம் போல இருக்கு. எல்லாமே மணி நேரங்கள், கடந்த கால கணங்கள் எல்லாம் வந்து ஒரு ரிவர் ஃப்ளோ, ரிவர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ போலதான் கடந்து செல்கின்றது அவளுக்கு அப்படிங்கிறார். அதை வந்து நம்ம நிறுத்த முடியாது இல்லையா? அது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே நீரோடை ஓடிட்டு இருக்கோம், அது போலதான் ஓடிட்டு இருக்க வாழ்வில் நம்மளுடைய கடந்த காலம் என்பது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது இதுல வந்து அவருடைய கடந்த காலத்தை வந்து அவள் வந்து அப்படியே பார்க்கும் பொழுது அவருடைய கடந்த காலம், அவளுடைய குழந்தை பருவம், எந்த இடத்துல அவள் வந்து வாழ்ந்தாள், அவளுடைய குடும்பம் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் பார்க்குறா அவ. எல்லாமே வந்து இந்த கடந்த காலத்தினுடைய அந்த இமேஜஸ், தோற்றங்கள்லாம் எப்படி பார்க்குறா அப்படின்னா ஒரு ஸ்தூல நிலையில பார்க்கல. ஸ்தூல நிலையில நம்ம நிகழ்காலத்திலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஸ்தூல நிலையில பார்க்குறோம், கிராஸா பார்க்குறோம். அதே சமயம் அதே விஷயம் வந்து கடந்த காலமா ஆயிடும் பொழுது நம்ம எப்படி பார்க்குறோம், அதை நம்ம சட்டில் இமேஜஸா பார்க்குறோம். ஸோ அதைத்தான் பகவான் இங்க கோருகின்றார். எல்லாமே சட்டில் இமேஜஸ், அவருடைய எல்லாமே அவருடைய மெமரியில இருக்கு. எல்லாத்தையும் அவள் சாவித்திரி அப்படியே பார்க்கிறா, ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருந்து பார்க்கிறா. எப்படி ஒரு ஆற்றுல நீரோட்டத்தை நம்ம பார்க்கிறோமோ அதே போல அவள் கடந்த காலத்தினுடைய பதிவுகள், நிகழ்வுகள், கணங்கள் அவ்வளோத்தையும் அவ அப்படியே பார்க்கிறா. அடுத்தது லைன்ஸ் 14 and 15.
All that she once had hoped and dreamed and been flew past her eagle winged through memory's skies. All that she once had hoped and dreamed and been flew past her eagle winged through memory's skies அப்படிங்கிறார். எதெல்லாம் அவள் ஒரு காலத்துல வந்து நம்பிக்கை வைத்திருந்தாளோ, எதையெல்லாம் அவள் கனவாக கொண்டிருந்தாளோ, எதையெல்லாம் அவள் ஆக்சுவலாக அவள் வைத்திருந்தாளோ, 3 விஷயத்தை சொல்றார் பகவான். எதெல்லாம் வந்து அவ நம்பி 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 இருந்தாளோ, எதற்கெல்லாம் அவள் எது கொண்டு அவள் நம்பிக்கை வைத்திருந்தாளோ, எவையெல்லாம் அவள் கனவாக கொண்டிருந்தாளோ, உண்மையிலேயே எதுவாக அவள் இருந்தாளோ, all that she once had hoped and dreamed and been 3 விஷயம் சொல்றாரு இங்க. ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்புறோம், இது நடக்கும் அப்படிங்கறது நம்புறோம். 2வது என்ன பண்றோம், அது குறித்த ஒரு கனவுகளை நாம் கொண்டிருக்கின்றோம். அடுத்தது ஆக்சுவலா அதே நிலையில இருக்கிறோம். சோ அந்த 3 நிலைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வந்து ஃப்ளூ பாஸ்ட் ஹர், இதெல்லாம் அவள் எப்படி அவளை அவள் அவள் எல்லாமே அப்படி பறந்து செல்கின்றது, அவளை கடந்து பறந்து செல்கின்றது. ஃப்ளூ பாஸ்ட் ஹர் எப்படி பறந்து செல்கின்றது அப்படின்னா, ஈகிள் விங்ட் அப்படிங்கிறார். ஏன்னா கழுகினுடைய ரெக்க கழுகினுடைய சிறகு வந்து வேகமாக அடித்து கொண்டு செல்லும். அதை போல பறந்து சென்றது அப்படிங்கிறார். ஃப்ளூ பாஸ்ட் ஹர் ஈகிள் விங்ட் த்ரூ மெமரிஸ் ஸ்கைஸ். ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. அதுல லிட்டரரி மீனிங்கே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கு. மெமரியை வந்து எதுக்கு பகவான் ஒப்பிடுகின்றார், இந்த ஸ்கைக்கு ஒப்பிடுகின்றார். அதுல பறந்து செல்லும் அந்த செயலை வந்து எதனுடைய செயலுடன் ஒப்பிடுகின்றார், அந்த ஒரு கழுகு வந்து எப்படி அதனுடைய வேகமாக அடித்து செல்லும் சிறகு கொண்டு பறக்குமோ அது மாதிரி கூறுகின்றார். அதுல எல்லாமே வந்து கடந்த கால அவ்வாறுதான் அவளுடைய கடந்த கால நினைவுகள் எல்லாம் பறந்து சென்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Lines 16 and 24, page 11, lines 16 and 24. As in a many-hued flaming inner dawn, as in a many-hued flaming inner dawn, her life's broad highways and its sweet bypaths lay mapped to her sun-clear recording view from the bright country of her childhood days and the blue mountains of her soaring youth and the paradise groves and peacock wings of love, to joy clutched under the silent shadow of doom, in a last turn where heaven raced with hell அப்படிங்கிறார். 12 passionate months led in a day of fate அப்படிங்கிறார். இது வந்து எப்படின்னா, அந்த பகவான் அன்றையுடன் அந்த 12 மாதங்கள் முடிந்து விடுகின்றன. இந்த 12 மாதங்கள்ல வந்து எப்படி அது கடந்து சென்றன அப்படிங்கறத பத்தி பகவான் இங்க வந்து டிஸ்கிரைப் பண்றார். சாவித்திரியினுடைய அந்த கடந்த காலம் எப்படி வந்து கடந்து சென்றது, எத்தகையதாக இருந்தது அப்படிங்கிறத பத்தி பகவான் இங்க வர்ணிக்கின்றார். அவருடைய வாழ்வினுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்வினுடைய பயணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குது,
ஒரு ஒரு பெரிய சாலைகள் அதன் மூலமாவும் நம்ம வந்திருப்போம். சின்ன சின்ன சந்துகள் வழியாவும் வந்திருப்போம். இல்லையா? அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். பெரிய பாதை மூலமா நம்ம வாழ வந்திருக்கோம். சின்ன சந்துகள் மூலமா நம்ம வந்திருப்போம். ஒட்டுமொத்த வாழ்வும் ஒருத்தருக்கு அப்படிதான் வந்து இருக்கும். ஹர் லைஃப்ஸ் பிராட் ஹைவேஸ் அண்ட் இட்ஸ் ஸ்வீட் பைபாத்ஸ் அப்படிங்கிறாரு. இது எப்படி தெரியுது அப்படின்னா, ஆஸ் இன் அ மெனி ஹியூட் ஃபிளேமிங் இன்னர் டான் அப்படிங்கிறார். அந்த கடந்த காலம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, அவளுடைய ஞாபகத்துல வந்து ஒரு கலர்ஃபுல்லா, ஒரு பிரைட்டா ஒளியூட்டப்பட்ட நிலையில அவளுடைய ஞாபகத்தில் இருக்கு கடந்த காலம் என்பது. மெனி ஹியூட் இன்னர் டான் அப்படிங்கிறார். மெனி ஹியூட் இன்னர் டான் எப்படி இருக்கு? நம்ம இன்னர் டான்னா நமக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு விடியல். உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய விடியல் எப்படி கிடைக்கும்? நம்ம உள்ளுக்குள்ள அகமுகமாக ஒரு காட்சியை பார்க்கிறோம். வெளியில காட்சியை பார்க்கறது வந்து நம்ம எக்ஸ்டர்னலா பார்க்கிறோம். விடியல் விடியல் வருது விடியல் காலையில நம்ம வெளியில காட்சிகளை பார்க்கிறோம். அது வந்து வெளியில எக்ஸ்டர்னலா பார்க்கிறோம். இன்னர் டான் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நம்ம அகத்தின் மூலமாக காட்சிகளை பார்க்கிறோம். இந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு அவளுக்கு, பல நிறங்களில் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். பிரைட்டா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அவளுடைய ஞாபகத்துல மெனி ஹியூட் இன்னர் டான் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மேப்ல அப்படியே ஒரு மேப்ல ஒரு விஷயத்த பார்த்தா நம்ம எப்படி பார்க்குறோம்? அந்த ஒரு மேப்ல வந்து ஒரு ஒரு ஊர பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பாதைகள், சின்ன சின்ன பாதைகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதே போல தான் ஆ முக்கியமான விஷயங்கள், முக்கியமில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சாவித்திரி அவளுடைய கடந்த காலம் குறித்து அவள் பார்க்கின்றாள். அது எல்லாமே வந்து ரொம்ப கிளியரா அவ பார்க்க முடியுது. ரொம்ப தெளிவாக அவள் பார்க்கின்றாள். Her life's broad highways and its sweet bypaths lay mapped to her sun-clear recording view. அது எப்படி அவளுக்கு வந்து ஒரு மேப் போல தெரியுது அப்படிங்க. லே மேப் டு ஹர் சன் கிளியர் ரெக்கார்டிங் வியூ அப்படிங்கிறார். அதாவது ஒரு 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 நல்ல பிரகாசமான சூரிய ஒளியில நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு கிளியரா இருக்கும். அதுபோல அவளுடைய கடந்த கால வாழ்வினுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து தெளிவாக அவளுக்கு எல்லாமே ஒரு வரைபடத்தின் மூலம் காட்டப்பட்டது போல் காணப்பட்டன அப்படிங்கிறார். அதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்கிறா அப்படின்னா, அவளுடைய அவள் இருந்த குழந்தை பருவம், குழந்தை பருவத்துல வந்து அவள் வாழ்ந்த நாடு, எப்படியெல்லாம் வாழ்ந்தா அவ, அதே போல அந்த நாட்டினுடைய மலைகள், அவளுடைய இளமை பருவத்தில் அவள் கழித்த நாட்கள், இதையெல்லாம் அவள் பார்க்கின்றாள். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? From the bright country of her childhood days. அவருடைய இளமை குழந்தை பருவத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரைட் கண்ட்ரி அப்படிங்கிறார் அத. நல்ல ஒரு ஒளி பொருந்திய நாடாக இருந்திருக்கின்றது அவளுடைய குழந்தை பருவத்தில் அவள் வாழ்ந்த நாடு. அண்ட் த ப்ளூ மவுண்டன்ஸ் ஆஃப் ஹர் சோரிங் யூத் அப்படிங்கிறார். அந்த அவளுடைய இளமை காலத்துல ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கா அவ. சோரிங் யூத் அப்படின்னு என்ன அர்த்தம்? யூத் யூத்தா இருக்கிறதுங்கிறது வேற. சோரிங் யூத் அப்படிங்கிறது, சோரிங்னா மேலே எழுந்து ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று என்கின்ற ஒரு அம்சத்தை உடைய இளமையை கொண்டிருந்தாள் அப்படிங்கிறார். அவள் வந்து இளமை இளமை காலத்துல வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்திருக்கா.
அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், த ப்ளூ மவுண்டன்ஸ் ஆஃபர் சோரிங் யூத் அப்படிங்கிறார். ரொம்ப அட்வென்ச்சரஸா அவள் 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 வாழ்நாளை கழித்த அந்த ப்ளூ மவுண்டன்ஸ், அதை பகவான் குறிக்கின்றார். சோரிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிரை எழும்புவது, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா மேலே எழும்புவது, அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் அதை அவள் கொண்டிருந்தாள். அப்புறம்தான் அவள் சத்தியவானை சந்திக்கின்றாள். அந்த பாரடைஸ் க்ரோவ்ஸ் அண்ட் பீகாக் விங்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறார். இதுதான் வந்து பகவான் அவள் சத்தியவானை சந்திக்கும் அந்த ஒரு நிலையை அவள் வர்ணிக்கின்றாள். அண்ட் த பாரடைஸ் க்ரோவ்ஸ் அண்ட் பீகாக் விங்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறார். சத்தியவானுடன் இருந்த வாழ்நாள் அவள் எதையெல்லாம் அனுபவிக்கின்றாள் என்றால், த பாரடைஸ் க்ரோவ்ஸ் அண்ட் பீகாக் விங்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறார். க்ரோவ்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, காடு இருக்கு. ஒரு காட்டை வந்து நம்ம ஃபாரஸ்ட் அப்படிங்கிறோம். இந்த ஃபாரஸ்ட்ல வந்து சில இடத்துல அப்படியே கிளியரிங் இருக்கும். அந்த கிளியரிங் இருந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த ஹட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு இருக்கிறது இடம் மாதிரி ஒரு காட்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நம்ம க்ரோவ்ஸ் அப்படிம்போம். க்ரோவ்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிளியரிங். அது வந்து மனிதன் தங்குவதற்கான வசதியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. அதைத்தான், ஏன்னா அத்தகைய நிலையில அந்த அந்த ஒரு அமைப்புல தான் வந்து இருப்பிடத்தில் தான் அவள் தன்னுடைய கடந்த ஒரு 12 மாதங்கள அவள் சத்தியவானுடன் கழித்தாள். த பாரடைஸ் க்ரோவ்ஸ் அண்ட் பீகாக் விங்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறார். எப்படின்னா, அவள் சத்தியவானுடன் வாழ்ந்த அந்த அந்த நாட்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கலர்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறார் பகவான். கலர்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறார். எப்படின்னா, எப்படி வந்து ஒரு மயிலினுடைய அந்த அ மயில் இறக்கை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மயில் தோகை வந்து எப்படி ஒரு கலர்ஃபுல்லா இருக்குமோ, அதுபோல அவளுடைய சத்தியவானுடன் அவள் அன்புடன் கழித்த நாட்கள் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறதை தான் பகவான் இவ்வாறு வர்ணிக்கின்றார். அண்ட் த பாரடைஸ் க்ரோவ்ஸ் அண்ட் பீகாக் விங்ஸ் ஆஃப் லவ். அப்புறம் அவளுடன் ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. எந்த மகிழ்ச்சி இருந்தது அப்படின்னா, இந்த மகிழ்ச்சியெல்லாம் இருக்குது. சந்தோஷமா இருக்கிறா. ஆனா, அந்த மகிழ்ச்சிய வந்து அவ ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறா. அப்படி பிடித்துக் கொண்டிருக்கின்றாள். டு ஜாய் கிளட்ச்ட் அண்டர் த சைலன்ட் ஷேடோ ஆஃப் டூம். ஏன்னா, எப்ப அவ வந்து சத்தியவானை வந்து திருமணம் செய்து கொள்ளப் போகின்றாள் என்று அறிவிக்கின்றாளோ, அப்பொழுதே அவளுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அவன் மரணம் எய்தப் போகின்றான் என்கின்ற உண்மை அவளுக்கு தெரிகின்றது. அதனால அவனுடன் கழிக்கும் தருணம் வந்து மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் கூட, அது வந்து கெட்டியா பிடித்துக் கொண்டிருக்கின்றார். டு ஜாய் கிளட்ச்ட் அண்டர் த சைலண்ட் ஷேடோ ஆஃப் டூம். டூம் வந்து அந்த ஒரு துன்பம் இருக்கு. அந்த துன்பத்தினுடைய நிழல்ல தான் வந்து அந்த மகிழ்ச்சியை அவள் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றாள். டு ஜாய் கிளட்ச்ட் அண்டர் த சைலண்ட் ஷேடோ ஆஃப் டூம். இன் அ லாஸ்ட் டர்ன் வேர் ஹெவன் ரேஸ்ட் வித் ஹெல் அப்படிங்கிறார். கடைசியா எப்படி இருக்கு? கடைசியா எப்படி ஆயிடுது அப்படின்னா, அவளுடைய வாழ்வினுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னா, சொர்க்கமும் நரகமும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு அந்த துன்பத்தை அதாவது அந்த 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 நரகம் என்பது சொர்க்கத்துடன் போட்டி. சொர்க்கம் வந்து எப்படி இருக்கு? அந்த அவள் சத்தியவானுடன் கழிக்கும் மகிழ்வான தருணங்கள் எல்லாம் சொர்க்கமாக இருக்கின்றன. ஆனால் இந்த மரணம் தருவிக்கப் போகின்றது வந்து ஒரு ஹெல். இரண்டும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுகின்றது. இப்ப மகிழ்ச்சி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த மரணத்தை தாங்கி வரும் அந்த துயரமான தருணமும் இரண்டுமே வந்து ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறார். இன் த லாஸ்ட் டர்ன் வேர் ஹெவன் ரேஸ்ட் வித் ஹெல்.
ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கு, இன்னொரு பக்கம் ஹெல் இருக்கு, அந்த அந்த டூம் இருக்கு. அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படித்தான் வந்து அந்த அவருடைய கடந்த காலம் வந்து இருந்தது என்று பகவான் இங்க வர்ணிக்கின்றார். அடுத்தது லைன்ஸ் 25 to 32, பேஜ் 11. இப்போ வந்து பகவான் வந்து இந்த அந்த அந்த நேரத்தை வந்து பகவான் அந்த எக்ஸாக்ட் டைம்ல சொல்றார். டைம் வந்து அந்த மரணம் தெரிவிக்க போகின்ற நேரம், அந்த தருணத்தை பற்றி பகவான் இங்க வர்ணிக்கின்றார். An absolute supernatural darkness falls on man sometimes when he draws near to God. An hour arrives when fail all nature's means. Forced out from the protecting ignorance and flung back on his naked primal need, he at length must cast from him his surface soul and be the ungarbed entity within. That hour had fallen now on சாவித்ரி அப்படிங்கிறார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வாழ்வுல ஒரு வரக்கூடிய ஒரு தருணம். எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கவங்களுக்கு இதை வந்து மதர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிம்பாங்க. நம்ம சாதாரண நிலையில இருந்திருப்போம், ஒரு குறிப்பிட்ட தருணத்துல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும், கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிடும். அது எப்ப இருக்கும் அப்படின்னா சாதாரண தருணத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம ஆர்டினரி கான்சியஸ்னஸ்ல இருப்போம். எப்ப வந்து நம்ம இந்த ரியலைசேஷன் வருகின்றதோ, இந்த டிவைன் ரியலைசேஷன் வருகின்றதோ அப்போ வந்து கம்ப்ளீட்டா மாறிடுவோம். அந்த அந்த தருணத்தை தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அதாவது இறைவனை வந்து நெருங்குவது, மனிதன் இறைவனை நெருங்குவது என்பது மனிதனால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இட் இஸ் டிட்டர்மைன்டு பை த டிவைன். யாருக்கு எப்ப வந்து அந்த டிவைன் ரியலைசேஷன் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சடனா அவங்களுக்கு இந்த டிவைன் ரியலைசேஷன் வரும். நம்ம எல்லாருடைய ஞானிகள், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக புருஷர்கள் அவருடைய லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா சடனா தான் அவங்களுடைய வாழ்வுல டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த கடைசியில எந்த சமயத்துல அவங்க வந்து அந்த அந்த டிவைன் ரியலைசேஷன் வருதோ அந்த சமயம் வந்து அது அவங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல் மொமெண்டாகவும் இருக்கும், அச்சம் தரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு அது மாதிரிலாம் வந்திருக்கு. ஆசிஃப் மரணத்தை தருவ போகின்றார்கள் அப்படின்லாம் வந்திருக்கு. சடனா அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துடும். அப்படியே அவங்களுடைய இதுவே கான்சியஸ்னஸே வந்து டிவைன் கான்சியஸ்னஸா மாறிடும். நிறைய பேருடைய லைஃப்ல நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்கும். ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு ஆனந்தம், இல்ல ஒரு ஒளி, இல்ல ஒரு சக்தியினுடைய ஒரு வருகை, இதெல்லாம் நடக்கும். அப்ப எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஸ்டில் ஆயிடும். கம்ப்ளீட்டா எல்லாமே எவ்ரிதிங் வில் கம் டு அ ஹால்ட் இல்லையா? சாதாரண வாழ்வினுடைய கம்ப்ளீட்டா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு ஸ்தம்பத்து போயிடும். அந்த இடத்துல ஒரு பிளாக்னஸ் வரும், ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்னஸ் வரும். சமயத்துல ஒரு டார்க்னஸ் முற்றிலும் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும். அப்ப அந்த சமயத்துல வந்து நம்முடைய வழக்கமான நடவடிக்கைகள், ரெஸ்பான்சஸ், ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அந்த இடத்துல வந்து ஸ்தம்பித்து போயிருக்கும். இது வந்து இத்தகைய இருள் வந்து எப்படின்னு பகவான் இங்க கூறுகின்றார், சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ் அப்படிங்கிறார். அதுல வந்து ஒரு மகோன்னதம் இருக்கின்றது, சாலம்னிட்டி இருக்கு, ஒரு ப்ரொஃபவுண்டிட்டி இருக்கு, ஒரு ஆழம் இருக்கின்றது. An absolute supernatural darkness falls on man sometimes when he draws near to God அப்படிங்கிறார்.
இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ். அது ரியல் டார்க்னஸ் கிடையாது. சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ் வரும் அப்படிங்கிறார். அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வழக்கமான நம்மளுடைய இயல்பு வந்து கம்ப்ளீட்டா வந்து அங்கு செயல்பட மறுத்துவிடும். அந்த நம்மளுடைய அறியாமை வந்து முற்றிலுமாக நம்ம வழக்கமா நம்ம அறியாமையில இருக்கிறோம். அந்த அறியாமை அந்த சமயத்துல விலகிடும், முற்றிலுமாக விலகிவிடும். வழக்கமான செயல்பாடுகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே மறைந்து போய்விடும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா மனிதன் வந்து அது நாள் வரைக்கும் வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம எல்லோருமே வந்து நம்ம we live on our surface consciousness. எல்லாமே புறத்துல தான் இருக்கிறோம். அந்த சமயத்துல என்ன ஆயிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்மளுடைய உள்ஜீவனில இருந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். இதைத்தான் அன்னை எவ்வாறு குறிப்பிட்டார்கள், ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம வந்து வெறும் சர்ஃபேஸ் செல்ஃப்ல இருப்போம், இன்னும் புறத்துல இருப்போம். அப்போ அந்த சமயத்துல வந்து கம்ப்ளீட்டா இன்னர் ரிசோர்சஸ் தான் நம்ம நம்பி செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ வந்து நம்ம வழக்கமா நாம் பிடித்து கொண்டுள்ள விஷயங்கள் எல்லாம் விட்டுருவோம். அப்ப எதெல்லாம் நம்மளுடைய ஆசையினுடைய ஆசையின் பால் எதையெல்லாம் நம்ம கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் நம்ம அந்த சமயத்துல விட்டுருவோம். எதையெல்லாம் நம்ம நம்பி இருந்தோமோ அதையெல்லாம் விட்டுருவோம். உண்மையிலே நம்ம ஆன்ம பலத்தை நம்பி மாத்திரமே நம்ம இருக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம அறியாமையில இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே அந்த மேற்புற ஆன்மனில் தான், சர்ஃபேஸ் சோல்ல தான் வாழ்கின்றோம். அந்த ஒரு சப்போர்ட் நம்மள்ட்ட இருந்து எடுத்த பிறகு நம்ம நேச்சுரலா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டீப்பர் செல்ஃப் அதை நம்பிதான் வாழ வேண்டி இருக்கின்றது. அந்த அந்த நிலைக்கு சாவித்திரி வருகின்றாள் அப்படின்னு பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஏன்னா இது எல்லாருக்கும் சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இல்ல ஆன்மீக வாழ்விற்கு அவர்களை அல்லாமலே நிறைய பேர் திரும்புவாங்க. அவங்கள அழியாம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று நடைபெறும், கம்ப்ளீட்டா அவங்களுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இது எல்லா ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய விஷயமாக இருக்கும். இது வந்து ஒரு அவர் ஆஃப் டிரான்சிஷன் ஃப்ரம் நார்மல் ஹியூமன் ஸ்டேட் டு அ சூப்பர் நார்மல் டிவைனர் ஸ்டேட். இது வந்து ஒரு அவர் ஆஃப் டிரான்சிஷன். இதைத்தான் பகவான் இங்க சாவித்திரிக்கு அந்த தருணம் என்று வர்ணிக்கின்றார். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூசுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் வந்து அங்க வந்து தே லூஸ் தர் பவர் ஆஃப் ஆக்ஷன். நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நேச்சர் வந்து எது, நம்மளுடைய ஐம்புலன்கள், நம்மளுடைய மென்டல் ஃபேக்கல்டிஸ், இதெல்லாம் அங்க வேலை செய்யாது. ஏன்னா அதெல்லாம் அது நாள் வரைக்கும் அறியாமைக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த சமயத்துல அதெல்லாம் வந்து செயல்படாது. ஆன்மனுடைய பலம் தான் அந்த இடத்துல விழித்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கின்றோம். ஸோ மனிதன் வந்து அந்த நிலையில வந்து உள்ளிருந்து செயல்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றான். அவன் வந்து அந்த ஆன்மன் அதிலிருந்து செயல்படுதல் என்கின்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகின்றான். அங்க வந்து there is a shift of consciousness. கம்ப்ளீட்டா ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அந்த நேரத்துல என்ன வலியுறுத்தப்படுகின்றது அப்படின்னா, சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டா தாட்ல சைலன்ஸ் வந்து வந்துடும், மைண்ட்ல சைலன்ஸ் வரும், கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் வரும். ஒரு ரிவர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து இது மாதிரி ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும் பொழுது ஒன் ஷுட் நாட் பேனிக் அப்படிங்கிறாங்க. ஒன் ஷுட் நாட் பேனிக், அதை வந்து காமா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம அதோடைய ரியல் பெனிஃபிட்டை அடைய முடியும் என்று கூறுகின்றார்கள். இதை பற்றி பகவான் இங்க ரொம்ப அழகாக சித்தரிக்கின்றார். ஏன்னா நம்ம வந்து அறியாமை என்கின்ற ஒரு தவறான பாதுகாப்புல தான் நம்ம இருக்கிறோம். அறியாமை என்பது நம்மை பாதுகாக்கும் கவசமாக இருக்கின்றது. ஆனா அது வந்து ஒரு ரியல் பாதுகாப்பான கவசம் கிடையாது. அதுல இருந்து நம்ம என்ன அந்த நிலை இது மாதிரி கணத்துல என்ன பண்றோம், என்ன ஏற்படுகின்றது என்றால் பிடித்து தள்ளப்படுகின்றோம். ஃபோர்ஸ்ட் அவுட் ஃப்ரம் த ப்ரொடெக்டிங் இக்னோரன்ஸ்.
நார்மலா நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கோம். இந்த அவர் ஆஃப் ரியலைசேஷன்ல அந்த நிலையிலிருந்து நம்ம தள்ளப்படுகின்றோம். அண்ட் ஃப்ளங் பேக் ஆன் இஸ் நேக்கட் பிரைமல் நீட் அப்படிங்கிறார். உங்களுடைய நேக்கட் பிரைமல் நீட் எப்படின்னா நம்மளுடைய ரியல் சோல் தான் வந்து, அதுக்கு சோலுக்கு வந்து எந்த விதமான ஒரு 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 போர்வையும் கிடையாது இல்லையா? அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு 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 க்ளோத்திங் கிடையாது. உள்ளுக்குள்ள எது ரியல், நம்மளுடைய ரியல் செல்ஃப் அப்படிங்கிறது, ரியல் செல்ஃப்ங்கிறது ட்ரூ செல்ஃப். அந்த அதுக்கு நம்ம தள்ளுறோம். மேல இருக்கிற சர்ஃபேஸ் செல்ஃப் தான் அதுக்கு வந்து எல்லா விதமான ஒரு ஆடைகளையும் போர்த்தி இருக்கு. அறியாமை என்கின்ற ஆடையை போர்த்தி இருக்கின்றது. உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் சோல் பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் ஒன்ஸ் நேக்கட் பிரைமல் நீட். அந்த சமயத்துல வந்து மனிதன் என்ன செய்யறான்? அவனுடைய மேற்புற நிலையிலிருந்து அவன் அதிலிருந்து விடுவிக்கப்படுகின்றான். விடுவிக்கப்பட்டு உண்மையான ஆன்மனாகவே ஆகிவிடுகின்றான். அண்ட் பி த அன்காப்டு என்டிட்டி வித்தின் அப்படிங்கிறார். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சோல் பார்த்தோம் அப்படின்னா, அது எந்த விதமான அதுக்கு வந்து ஒரு ஒரு போர்வையும் கிடையாது. எந்த விதமான ஒரு எல்லாமே அது வந்து அன்காப்டா இருக்கு. மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் செல்ஃப் தான் அறியாமை என்கின்ற போர்வையை அது தன் மீது கொண்டுள்ளது. அந்த நிலையில் தான் சாவித்திரி அந்த நிலைக்கு வருகின்றாள் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அங்க இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்மனுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான கவரிங் இல்லாம இருக்கு. எந்த விதமான ஒரு திரையும் இல்லாம இருக்கின்றது. அந்த நேரம் வந்து சாவித்திரிக்கு வருகின்றது அப்படிங்கிறார். தட் அவர் had fallen now on சாவித்ரி அப்படிங்கிறார். ஏன்னா இந்த சமயத்துல அவளுக்கு வந்து யாருமே யாருடைய உதவியும் நாடல. ஒன்லி அவருடைய இன்னர் டிவைன் ஸ்ட்ரென்த் அதை மாத்திரமே நாடுகின்றாள். இந்த நிலைமைக்கு சாவித்திரி தள்ளப்படுகின்றாள். இது வந்து ஒரு மொமெண்டஸ் பீரியடா இருக்கு. அவருடைய வாழ்நாள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொமெண்டஸ் பீரியடா இருக்கு. இது ஏன் பகவான் வந்து இதை இவ்வளவு இதா வர்ணிக்கின்றாள் என்றால், இந்த நிலையில் இருந்துதான் சாவித்திரி வந்து அந்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்றா. அவருடைய ரியல் ஆன்மன் சோல் ஸ்ட்ரென்த் அதிலிருந்து தான் அவ அவ்வளவு சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ண போகின்றாள். அதுக்கு தான் அந்த 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 தருணம் அந்த கணத்தை தான் பகவான் இவ்வாறு வர்ணிக்கின்றார். நம்ம இந்த செஷன் நம்ம வந்து இத்துடன் முடித்துக் கொள்ளலாம்.